இங்குள்ள அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது குருநாதர் மகரிஷி மந்திராச்சலம் ஐயா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்னைக்கு பேச போற அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனுடைய காரகத்துவங்கள், எந்த கிரகத்தோட சேர்ந்தா எந்த அமைப்பு அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசலாம். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா, காலச்சக்கரத்துக்கு 5வது பாகத்துல அந்த சூரியன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆட்சி பெற்ற நிலையில் உள்ளார். அப்ப சூரிய பகவான் அப்படின்னா ஆளுமை திறன், அதிகாரம், நிர்வாக திறமை, அரசாங்கம் போன்ற பொறுப்புகளுக்கு அந்த சூரியன் காரகத்துவத்துல வரக்கூடிய அமைப்பு வந்து உண்டு. சூரியன் அப்படின்னாவே ஆளுமை திறன் அவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல, அரசியல் சார்ந்த பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு அந்த சூரியன் வலுவாக இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். உயிர்காரகத்துவத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் தந்தை, மூத்த மகன், மாமனார் அப்படிங்கிற உயிர்காரகத்துவத்துல நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன் சம்பந்தப்பட்டது, சூரியன் அப்படின்னா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், தலை சம்பந்தப்பட்ட தலைவலி, ஒற்றை தலைவலி, முதுகெலும்புகள், இந்த மாதிரி நோய் நொடிகளுக்கு உண்டான கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சூரியன் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு ஜாதகத்துல நம்ம அந்த சூரியன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தையின் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் அப்படிங்கிறது நல்ல நிலையில் இருக்கணும். ஏன்னா அதே மாதிரி சூரியன், சந்திரன் இந்த 2 கிரகத்துக்கு மட்டும்தான் ஒரு வீடுகள் உண்டு. மற்ற கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் எடுத்துக்கிட்டா மிதுனம், கன்னி, செவ்வாய் எடுத்துக்கிட்டா மேஷம், விருச்சிகம், சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபம், துலாம், குரு பகவான் எடுத்துக்கிட்டோம்னா தனுசு, மீனம், சனி பகவான் எடுத்துக்கிட்டா மகரம், கும்பம், 2 வீடுகள் உண்டு. இந்த ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன் இந்த 2 கிரகங்களுக்கு மட்டும் சூரியனுக்கு சிம்மமும் அதே மாதிரி கடகத்துக்கு சந்திரன், இந்த 2 கிரகமும் பாத்தீங்கன்னா ராஜ கிரகங்கள் நம்ம சொல்றோம். அப்போ ஒரு ஜாதகத்துல அந்த சூரியன், சந்திரன் மிகவும் வலுவாக இருந்தா தான் அந்த ஜாதகர் வந்து நல்ல புகழ்பெற்ற நிலைக்கு வருவாங்க அப்படிங்கிறத ஜோதிடத்தோட அமைப்பு. அப்போ ஒரு ஜாதகத்துல வந்து அந்த சூரியன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சூரியன் சந்திரன் ரெண்டுமே பாத்தீங்கன்னா திதி, யோகம், கரணம் போன்ற எல்லா நிலைகளிலுமே அது நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் பாத்தீங்கன்னா நல்ல புகழ்பெற்ற நிலைக்கு வரும். அதே மாதிரி சூரியனுடைய சந்திரன் சேர்க்கை இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் அப்படிங்கிறது தந்தை காரகன், சந்திரன் அப்படிங்கிற கிரகம் பாத்தீங்கன்னா தாய் காரகன். இந்த 2 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது சூரியனுடைய சந்திரன் சேரும் போது அந்த சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனா அல்லது தேய்பிறை சந்திரனா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சூரியனோட சந்திரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போது, ஏன்னா சூரியனுக்கு அடுத்து சந்திரன் உள்ளாரா அல்லது சந்திரனுக்கு அடுத்து சூரியன் உள்ளாரா அப்படிங்கிற கிரக அமைப்பையும் நம்ம பார்க்கணும். அப்ப சூரியனுக்கு அடுத்து சந்திரன் இருக்குது, அது வளர்பிறை சந்திரனா இருக்குது அல்லது சுபர் வீடுகள்ல இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சூரியன் அப்படிங்கிறது நல்ல நிலையில இருந்தா நல்ல புகழ்பெற்ற நிலைக்கு வருவாங்க. தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா சந்திரனுடன் சேரும் போது நல்ல அன்பானவரா இருப்பாங்க, நிர்வாக திறமை இருக்கும், எதிலையும் வெற்றி பெறக்கூடிய நபராக இருப்பாங்க, எதையும் சிந்திச்சு செயல்படக்கூடியவரா இருப்பாங்க, அன்பா பேசக்கூடிய நிலை அவர்களுக்கு உண்டு, வெற்றி வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகம். அதே மாதிரி அந்த ஜாதகருடைய ஜாதகத்திலும் சூரியன் சந்திரன் சேரும் போது என்னன்னா, அமாவாசை யோகத்துல பிறந்திருப்பாங்க அல்லது அமாவாசைக்கு முன்பின் ஏதோ ஒரு நாள் பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தாய் தகப்பன் ஒற்றுமை உள்ளவராக இருப்பாங்க, வெற்றி புகழ் அப்படிங்கிறது அவங்கள தேடி வரக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும். அதே மாதிரி தேய்பிறை சந்திரனா இருக்கு, சூரியனோட தேய்பிறை சந்திரன் அப்படின்னா சந்திரனுக்கு அடுத்து சூரியனா, சூரியனுக்கு அடுத்து சந்திரனா அப்படிங்கிறத நட்சத்திர ரீதியாகவும் அது சுபர் வீடுகளா அல்லது அந்த சூரியன் சந்திரனுக்கு அது யோக வீடுகளா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு, தேய்பிறை சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா எதுலையுமே சலனப்படக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு, எதுலையும் நிதானம் இருக்காது, எதுலையும் ஒரு குழப்பமான மனநிலையிலேயே தந்தையார் இருப்பாரு, எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவா முடிவெடுக்கக்கூடிய நிலை அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்த விஷயத்திலும் தடைகள் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு வந்து தந்தையாருக்கும் உண்டு. அதே மாதிரி இந்த ஜாதகத்திலையும் அந்த சூரியன் சந்திரன் நல்ல நிலையில் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பொதுவா எடுத்துக்கணும். அப்பதான் அது வெற்றியா அல்லது சில தடைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப ஜென்ரலா நம்ம பார்க்கக்கூடிய அமைப்புல ஒரு திருமணமாகி ஒரு 5 வருடங்கள் அல்லது 3 வருடத்துக்குள் வரக்கூடிய தம்பதிகள் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது, ஒரு குழந்தை பிறந்த பின்னாடி பிரச்சனைகள் வருது. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குழந்தையின் ஜாதகத்தில் தாய் தகப்பன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்று இருக்குதா அல்லது சூரியன் சந்திரன் 6, 8 இருக்கா அல்லது சூரியன் சந்திரனுக்கு இடையில் அல்லது ஏதாவது பாவ கிரகங்களின் பார்வை இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்று சுபகிரகங்களின் பார்வை இருந்து நல்ல நிலையில் இருந்தா அவங்க தாய் தகப்பனுடைய நேரத்துல பிரச்சனைகள், பிரிவினை வந்தாலும் இந்த குழந்தையுடைய ஜாதகம் அதை சேர்த்தி வைக்கும், திரும்ப வந்து அவங்க சேர்ந்துக்குவாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைகளுடைய ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் 6, 8 இருந்தாலும் சுபர் வீடுகளில் இருந்தால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அது பாவர்கள் வீடுகளில் இருந்து அல்லது வேதகனுடைய வீட்டில் அந்த சூரியன் சந்திரன் பிரிஞ்சு இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த பின்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சூரியன் சந்திரன் 2 கிரக அமைப்பும் பாத்தீங்கன்னா ராகு கேது அச்சுக்கு மையப்புள்ளியில் இருந்தாலும்
இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாவே இருக்குது. ஏன்னா ராகு தச்சுக்கு மையப்புள்ளியில் இருந்தாலோ அல்லது சூரியனுடன் பாவ கிரகம் சேர்ந்திருந்தாலோ சந்திரனுடன் பாவ கிரகம் சேர்ந்திருந்தாலோ குழந்தை பிறந்த பின்பு அவங்களுக்குள் பிரச்சனை இருக்கும், சண்டை சச்சரவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு ஜாதகத்துல சூரியன் சந்திரன் 2 கிரக சேர்க்கை ஒரு குழந்தையின் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அல்லது பாவகத்துல எடுத்துக்கிட்டோம்னா லக்னத்துக்கு 9ஆம் பாவம், அல்லது தந்தை ஸ்தானம் அப்படிங்கிறது லக்னத்துக்கு 9ஆம் பாகம், தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 4ஆம் பாவகம், சூரியன் சந்திரன் இந்த நிலையை வச்சு ஒரு குழந்தையுடைய குடும்பத்தின் ஒற்றுமை, தாய் தகப்பனுடைய ஒற்றுமையை நம்ம கரெக்டா சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.